கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இதனிடையே கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் நீலகிரி பயணத்தை தவிர்க்க மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ஹரிஹரன் மற்றும் வில்லியம். கொடைக்கானலில் மே மாத சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக பிரையன் பூங்காவில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்தப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக 61வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, வேளாண்மை உற்பத்தி ஆணையர், அரசு முதன்மை செயலாளர் உள்ளிட்டோர் ரிப்பன் வெட்டி இன்று தொடங்கி வைத்தனர். பின்னர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர்களை அதிகாரிகள் பார்வையிட்டனர். சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக சேவல், மயில், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட், வீடு, பொம்மைகள், நெருப்பு கோழி, காய்கறிகளாலான டிராகன், கொரில்லா, டெடிபியர் உள்ளிட்டவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. இன்று தொடங்கிய கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறுகிறது. கண்காட்சி திறப்பு விழாவை ஒட்டி கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கொடைக்கானல் மலர் கண்காட்சியை கண்டுகளித்த சென்னையைச் சேர்ந்த ஷாலினி, தஞ்சையைச் சேர்ந்த யாஸ்மின் மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த பானுவிடம் பேசினோம். நல்லா மழையில் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஃப்ளார் ஷோ சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் எல்லா ஃபேமிலிஸோடையும் வந்திருக்கோம். இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல் செட்டிங்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது. ஃப்ளவர் ஷோ வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2 மணி நேரமாக நல்லா ஜில்லாகவும் இருக்குது, நல்லா ரெயினும் இருக்குது. சூப்பராக இருக்காண்ணா. எப்பயும் வர டயத்தை விட இந்த டைம் ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. கிளைமேட் மார்னிங்லேருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் சடனாக மிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. உள்ள ஃப்ளவர் ஷோ பார்க்க முடியல. இ பாஸ் நடைமுறை குறித்து கொடைக்கானலைச் சேர்ந்த வியாபாரிகள் ராஜா, சேகர் ஆகியோர் கூறுகையில், இப்போ ரொம்ப அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை கொடைக்கானல் பிரெயின் பார்க்கில். இன்றைக்கெல்லாம் காலையிலேருந்தே ஃபுல்லாக ட்ரை தான். அதில் மழை வேறு. இ பாஸ் போட்டதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மே மாதத்தில் இ பாஸ் போட்டு விட்டாங்க. இ பாஸ் போட்டு விட்டதுலேருந்து சுத்தமாக ரொம்ப அவுட்டாகவே இருந்துச்சு வியாபாரம். இதனிடையே நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 18, 19, 20 ஆகிய 3 நாட்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் இந்த 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் நீலகிரி பயணத்தை தவிர்க்க மாவட்ட ஆட்சியர் அருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். செய்தியாளர் வில்லியம் வழங்கும் கூடுதல் தகவல். மேற்படி பயணம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார். மேலும் மழைக்காலங்களில் சுற்றுலா பயணிகள் மலை பாதைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும், அவ்வாறு பயன்படுத்தும் போது மரத்தடியில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் எனவும், தண்ணீர் அதிகம் வரும் பகுதிகளில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது எனவும் வெளியிட்டுள்ளார். மேலும் மழைக்காலங்களில் செயல்பட 3500 பேர் தயார் நிலையில் உள்ளதாகவும், 100 ஜேசிபிகள், 25,000 மணல் மூட்டைகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரியா, விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.